லார்ட் அதி சீக்கிரம் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை சந்திக்கிறதெல்லாம் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், இந்த பகிர் தேசத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேசுகிறதெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பெரிய யுத்த மேகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. February 28 ஆரம்பித்ததான அந்த யுத்தமானது இஸ்ரவேல் தேசத்துக்கும், இஸ்ரவேல் தேசம் ஆரம்பித்து ஈரானில் அட்டாக் பண்ணி அங்கே இருக்கிற உச்சபட்ச தலைவரை கொலை செய்தார்கள். அமெரிக்காவும் சேர்ந்து செஞ்சாங்க. அதன் பிறகு அவர்கள் யுத்தம் செய்ய ஆரம்பித்தாங்க. மற்ற அதை சுற்றி இருக்கிற நாடுகள், சுமார் நான் இருக்கிற தேசம் பஹ்ரைன் தேசத்தில் பல மிசைல், டெய்லி ஒரு 10க்கு அதிகமான மிசைல் அந்த அட்டாக் பண்ணாங்க. பல பில்டிங், அப்புறம் பேப்கோ பெட்ரோலியம் ரிஃபைனரி அந்த இடத்த இது பண்ணாங்க. அது மாத்திரமல்ல, பல பில்டிங், அதாவது யுஎஸ் ஆர்மி இருந்த பில்டிங், அவங்களுடைய பேஸ், இப்படி பல இடங்களை என்ன பண்ணாங்க, ட்ரோன் மூலமாகவும் மிசைல் மூலமாக அட்டாக் பண்ணாங்க. சிலது பாதுகாக்கப்பட்டது, சில காயங்கள், சில இன்டர்னலாக சில கேஷுவாலிட்டி இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இது பஹ்ரைனில் நான் இருக்கிற தேசத்தில் இன்றைக்கி பாருங்கள், இதே மாதிரி துபாய், கத்தார் தேசம், ஒமன் தேசம், சவுதி அரேபியா, இன்னும் இப்படி சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளிலும் அநேக பாதிக்கப்பட்டு ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தான் நான் இதை பேசி கொண்டிருக்கிறேன். ஈரானுக்குள்ளே பலவிதமான இழப்புகள். கடந்த நாளில் ஸ்கூலில் கூட அவங்க மிசைல் போட்டு நூற்றுக்கணக்கான சிறு பிள்ளைங்க மரித்தாங்க. அப்புறம் இஸ்ரேல் தேசத்தில் குண்டு மழை பெய்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அறிந்திருப்பீங்க. எல்லாம் எங்களை சுற்றி தான் இருக்குது. இதெல்லாம் ஏன் நடக்கிறது, ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை இங்கே இருக்கிற மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், இப்படியாவது ஃப்ளைட்டு வர இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் ஃப்ளைட்டு போக முடியாது, ஊருக்கு போக முடியாது. பலர் பயந்து கொண்டே இருக்கிறாங்க. குடும்பத்தோடு இருக்கிற அநேகர் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ, நம்ம செத்து போயிடுவோமா, நமக்கு நீ ஜீவன் கிடைக்குமா? அநேகர் இயேசுவை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, இந்து சகோதரர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் ஈவன் கிறிஸ்தவர்கள் கூட நிறைய பேர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன் இப்படி நடக்குது, ஏன் கர்த்தர் பாதுகாக்க மாட்டேங்கிறாரு, ஏன் என்ன பல கேள்விகளோடு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரே ஒரு ஆன்சரை நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. மத்தேயு 24 யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். நான் 16 வருடமாக 2009 ஆண்டவராகிய தேவன் என்னை ரட்சித்த அந்த நாளிலிருந்து ஆண்டவர் பேச வைத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாட்களில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.